ஹலோ, குட் மார்னிங். 5:10 இருக்கு. எந்திரிச்சாச்சு. இப்போ தான் கோலம் போட்டேன் வாஸ்து வச்சு. பாருங்க, 5:20க்கே எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அரிசி தான் பெருசாக இருக்குது, எறும்பு சின்னதாக இருக்குது. இவங்களுக்காகவே ஒரு நாள் தவிராமல் ஓட்டுறோம். இந்த அமாவாசை அன்னைக்கே நிறைய இருக்குது. வெறும் கோலம் போட மாட்டேன். இந்த எறும்பு நிறைய இருக்குது பாருங்க. பச்சை பயிர் போட்டாச்சு, பூண்டு, வரமிளகாய், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ரசம் தாளிச்சு விட்டாச்சு. அரிசி இப்போ தான் கொதி வருது. மணி 6:50 ஆயிடுச்சு. பச்சை பயிர் தாளிக்கலாம். பச்சை பயிர் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அவரைக்காய் போட்டு வச்சுருக்குது. உப்பு மட்டும் போட்டிருக்கணும். அவரைக்காய் போட்டு வச்சுட்டு டீ எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். காக்கா கரெக்டாக வந்துட்டார். இப்போ தான் விசில் வந்தது பாருங்க. 7 மணிக்குள்ளே சாப்பாட்டுக்கு வந்துடுறாங்க. பட்டறை கிளம்பியாச்சு. பாருங்க, ஓஸ் இழுக்கிறாங்க. கால் மாறினதுக்கப்புறம் அந்த ஓஸ் தூக்கி மேலே போடணும். பச்சை பருப்பு தாளிச்சாச்சு. பச்சை மிளகா போட்டு கொத்தமல்லி, சீரகம், மிளகு போட்டு வச்சுருக்கேன். பச்சை பருப்பு சூப்பராக கடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. லெமன் சாதம் வரையாச்சு. அவரைக்காய் தாளிச்சிக்கலாம். வரமிளகா 2, பச்சை மிளகா 1. வேக வச்சு உப்பு, வேக தண்ணியெல்லாம் வடிக்க மாட்டேன். அப்படியே கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். சூப்பராக காரம் நல்லா பிடிக்கும். தேங்காய் போட்டுக்கலாம். அவரைக்காய் பொரியல் ரெடி. அடுத்தது பீட்ரூட்டு. எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயம் நிறையா போட்டுக்கலாம். சின்ன தம்பிக்கு ரொம்ப பிடிச்சதுனால ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிடுவேன். சின்ன தம்பி ரொம்ப விரும்பி சாப்பிடு.
மிளகாத்தூள் சாப்பிட்றதில்ல, ஆனால் கொஞ்சம் அதிகமாகவே போட்டலான்ட்டு. சரி, இது நம்ம தோட்டத்துலேயே இருக்கிறனால கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாமே. வரமிளகா ஒன்றே ஒன்று போட்டுக்கலாம், சாப்பிடாது. காரம் வேண்டாங்கிறதுக்காக ஒரே ஒன்று. இந்துப்பு, குட்டி குட்டியாக கட் பண்ணி போடலான்னா சாப்பிட மாட்டேங்குது. 2 பேருமே தீவனை தான் சாப்பிட்றாங்க. தண்ணியும் ஊற்ற தேவையில்லை, அடுப்பு சிம்மில் வச்சுருக்கிறேன். 11 மணிக்கு இன்றைக்கி சர்வீஸுக்கு கிளம்பியாச்சு. டீ எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். நீ வர்றதுக்கு மணி 3 ஆயிரும். நேற்றே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிற வண்டி அதிகமாக வரும். கார் வாஷு, அடுத்த கார் வாஷ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. மணி 4. நேருக்கு பிடிச்சிட்டு போயிட்டுருக்குறேன் பாருங்க. நேரு கிடக்குது, கொஞ்சம் அரும்பில்ல வந்துருச்சாட்ருக்கு. சொட்டையாக கிடக்கு. இதான் சூளை எடுக்கிறது நாங்கள். இதை பாருங்க, அடுப்பு. சின்ன பூட்டில் கட்டியிருக்கிறேன். போய் நீ 2 மாட்டை பிடிச்சிட்டு வரணும். கிட்டக்கு வந்திருக்கோன்னு சின்ன சின்ன பூடுங்கிறதுனால. அவ்வளோ அழகு தண்ணி குடிக்குது வேறு. தண்ணி தாவ இன்னும் தின்னு பழகல, ஆனால் தண்ணி எப்படி குடிக்குது. வெயில் பயங்கரம் அந்த 2 நாளாக. இது ஒரு மாட்டை இங்கே கட்டிட்டேன். நல்லா அரும்பில்லாக இருக்குது. போகிறதில்ல ஏதாவது கால் சுற்றிக்கிறதுக்காகவே கிட்டுறதா இருக்குது. கிட்டுறதுக்குலேனே ஏதோ ஒன்று கால் சுற்றிக்கி. அண்ணாங்க இருக்கிறான். இப்படி வாங்க, குழவி இருக்குது, கடிச்சு போடு. சரி வாங்க, இப்படி திரும்ப. நீ எதுக்கு போகிற? வண்டிக்கு பேர் என்ன? அந்த வண்டிக்கு பேர் என்ன? எங்கே தொட்டு காமிங்க. அது என்னது தங்க? இது என்னன்னு சொல்லுங்க. வருஷமா இதுக்கு பேர் என்ன? எங்கே இதுக்கு பேர் என்ன? என்ன சாமி? என்ன சொல்லுங்க. கையெடுக்கூடாது. ஐயா கையெடுத்துருங்க. ஐயா இப்போ சொல்லுங்க. என்னது? தேட்ரு. தேட்ரு தெரியுமா உங்களுக்கு? இது ஆறுது. அது கும்மாருது இல்லை, மாமாவுது. சரி சரி. சின்ன தம்பி சாணி வலிக்கிறேன்னு சொல்லிச்சு. சாணி வலிக்க வேணான்னு சொன்ன பாருங்க. அது என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு. தங்க என்ன பண்ணுறீங்க? எங்கே எவ்வளோ வலிச்சிருக்கு? எங்கே இது என்னது? இது அம்மா குளிச்சு விட்டா திட்டுவா போனா என்னைய. ஏம்மா பார், இவ்வளோதானே என்ன வரைக்கும்? அப்படியே வந்தீங்க? அப்படியே வந்தீங்க? அப்புறம் வலிக்கல? எப்போ வலிக்கிறது? சரி பார்க்கலாம், வலிங்க பார்க்கலாம். எப்படி அள்ளி போட்டீங்க பாரா?
ஏன் கையில் குப்பையே வரல? குப்பையே வரலையே. நிறைய அள்ளினா தானே அவ கையில். 2 கையில் அள்ளி போடுங்க. எப்போ வலிக்கிறது? இவ்வளோதான் வலிப்பீங்களா? சரி சரி, பாய் சொல்லுங்க. இங்கே பாரு, பாய் சொல்லுங்க. இங்கே பாருங்க, பாய். சரி போய் மாடு பிடிச்சிடலாமா? மணி 6 ஆயிடுச்சு. நீ வா, வரணும். நீ ஒரு மாடு பிடிச்சிட்டு வா, அங்கே கட்டியிருக்கிறோம். சரி வா. வரமாட்டே, அடி விழு. வா, வரணும். காலையில் பார்த்தா 6 மணிக்கு போகு கொக்கு பாருங்கதா. இந்நேரம் கரெக்டாக மணி 6 கிளம்பிடுச்சு. ரெகுலராக பார்க்குற ஒரு 10 கொக்கு இப்படியே தான். ஓ ஏம்மா, மணி 6 ஆயிடுச்சு. இப்படி படுத்துக்கிறாங்க பாரு. ஹே, கடுத்தர வேலை முடிச்சுட்டு வந்தால் ஒரு 1/2 மணி நேரத்தில் அதுக்குள்ளே சுற்றியாச்சு. ஏந்திரி. ஹை, அது கூட மேய்து இவர் தான் படுத்துட்டார். இந்த மாடு சூப்பராக மேய்ஞ்சிருச்சு. அரும்பில் எவ்வளோ கிடந்தது, நல்லா கரண்டுருச்சு. வீட்டுக்கு போகிறக்கே மனசு இல்லை. மணி 6:40 ஆச்சு பாருங்கள். மதியம் பார்த்தா நேரமே கட்டலான்னா வெய்ய பயங்கரமாக அடிக்குது. இழுக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. வீட்டுக்கு இவ்வளோதான் தூரம் இருந்தாலும் நைட் டிஃபன் வேலை செய்யணும். சரி வாங்க. அப்படியே தீன் ஓட்டி வச்சுட்டு வந்துட்டேன் பாருங்கள். எல்லாம் போட்டாச்சு. 2 எடுத்து லாஸ்ட் போட்டாச்சு. மணி 7:20. இன்றைக்கி என் பொண்ணே சமைச்சிருச்சு. உருளைக்கிழங்கு மிளகாட்டி, தம்பி 2 பேருக்கு காரம் இல்லாமல் உருளைக்கிழங்கு, தேங்காய் சட்னி, இட்லி ஒரு அரிசியில் எடுத்தாச்சு. அந்த அரிசியில் வெந்துட்டுருக்கு. 2 எக் ரைஸு சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். பன்னீர் சோடா ஒன்று எல்லோரும் சாப்பிட்டாச்சு. இந்தாம்மா, நமக்கு 7up தான். தனியா வந்து வாங்கிக்கோ. வந்தாங்களுக்கு மொத்தம் அடிக்ட் ஆகிட்டலாம்.